Hi friends, welcome to Smiley Boy Mom channel. பொங்கல் முடிஞ்சு நேட்டிவ்லேருந்து திரும்ப சென்னைக்கு வர கிளம்புற vlog தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல அங்கேருந்து நாங்கள் ஒரு சில அரிசி அதெல்லாம் வந்து அங்கேருந்தே வாங்கிட்டு வருவோம். எப்பயும் வாங்குகிற கடையில் அதை போய் முன்னாடி நாள் நைட்டே நாங்கள் வாங்க போனோம். அங்கே முருங்கை விதையில் லட்டு இருக்குது, அது ஸ்பெஷலாக வந்திருக்கு, வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லதுன்னாங்க. அது நாங்கள் குட்டீஸ்க்கெலாம் வாங்கி கொடுத்து அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. அதையும் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் காலையில் ஏஞ்சி குளிச்சுட்டு பசங்களெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நாங்கள் அப்படியே வந்து பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டுட்டு நாங்கள் இப்போது அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டு அம்மா வீட்டிலேருந்து சென்னைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புனோம். ஸோ காலையில் சன்னி இப்போ தான் வராங்க பாருங்கள். நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நல்லா இருந்தது. வழியில் மாடெல்லாம் நிறைய கலராக பெயிண்ட்லாம் அடிச்சு கொம்புக்கு பலூன்லாம் கட்டிட்டு அதெல்லாம் நிறைய வேடிக்கை பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் அப்படியே வந்து அம்மா வீட்டுக்கு போனால் ஒரு கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா கிளம்பிடுங்க அப்படின்னாங்க. சரி ஓகே, நான் அவங்க கூட சேர்ந்துட்டு நாங்கள் கோயிலுக்கு போனோம். அப்புறம் மயிலம் முருகர் கோயிலுக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் குளமீரத்தில் மீன்களுக்கு வந்து பொறி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்தா அங்கே பார்த்தா பொறி எல்லோரும் போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு மீன் கூட வந்து சாப்பிடவே இல்லை. அப்பயே தெரிஞ்சிச்சு மீன் இல்லைன்ட்டு. நான் பேக்கெட் வாங்கிட்டு போகிறத பார்த்ததும் ஆடுங்க வந்து பொறிக்கு ரெடியாக நின்னாங்க. சரி யாரோ ஒருத்தர் மீன் சாப்பிட்டா என்ன, ஆடு சாப்பிட்டா என்ன, போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்தாச்சு. இந்த குளத்தில் நிறைய ஃபிஷ் நான் பார்த்துருக்கேன். இந்த மொட்டை அடிச்சுட்டு குளிக்க இறங்கின ஒருத்தருக்கு கூட அப்படியே அந்த ஃபிஷ்ஷு அப்படியே கடிச்சிலாம் இருந்திருக்கு. நான் வந்து ஒரு வாட்டி வரப்போ, ஆனால் இந்த வாட்டி என்னமோ தெரில, ஃபிஷ் எல்லாம் பிடிச்சிட்டாங்களான்னு தெரில, ஒன்று கூட காணும். ஆனால் அவ்வளோ ஆடுங்க வந்துச்சு. போட்டி போட்டுட்டு விட்டால் நம்ம அங்கே உட்காந்துருக்கவங்களே தள்ளி விட்டுட்டு அது பொரிய சாப்பிடும் போல இருக்குது. ஒரு பிரார்த்தனை தொட்டியும் வச்சுருந்தாங்க. உப்பு மிளகு அதில் போடுறா நம்ம உடம்புல இருக்க மருலாம் வந்து போயிடும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அங்கே இருக்கவங்கள கேட்டதுக்கு நிறைய பேர் அதில் வந்து உப்பு மிளகு போட்டுட்டு இருந்தாங்க. இங்கே இந்த குளத்துக்கு பக்கத்துலேயே விநாயகர் சன்னதி இருக்குது. ஸோ இங்கே அந்த விநாயகரை கும்பிட்டுட்டு நம்ம திருப்பி கார் எடுத்துகிட்டு ஒரு சின்ன மலை தான், அந்த மலையில் ஏறினா அங்கே வந்து ஒரு காருக்கு வந்து 10 ரூபா டிக்கெட்டு. ஸோ அந்த டிக்கெட் வாங்கிட்டு கார் பார்க்கிங்லாம் நல்லாயிருக்கு. ஸோ அங்கே விட்டுட்டு நம்ம வந்து உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தால் அன்றைக்கி ரொம்ப கூட்டம், பொங்கல் காணும் பொங்கல்னுவே. அப்புறம் அப்படியே வந்து நம்ம சாருக்கு வந்து பக்தி முத்தி போய் அவர் வந்து தியானம்லாம் பண்ணிட்டு எழுந்துச்சு வந்தது சாமி வந்த மாதிரி ஆடிட்டு வந்தார். அரோகரா. என்னடா அம்மாவை தேர் இருக்கிற மாதிரி இழுத்துட்டு வர, சாமி வந்து ஆடுறானா? அப்படியே கோயிலை முடிச்சுட்டு வெளியே பொறி வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். சின்ன வெங்காயம் ஸ்பெஷல் மயிலம். ஸோ அங்கே போனால் ஒரு தெரு நிறைய அப்படியே சந்தை மாதிரி வெங்காயம் கொட்டி வச்சுருக்காங்க. அதில் ஒரு கடையில் போயிட்டு பார்த்தா பச்சை மிளகாலாம் போட்டுருந்தாங்க. எதுக்கு பச்சை மிளகாலாம் சேர்த்து போட்டு வச்சுருக்கீங்கன்னா டிஸ்ட்ரிக்காக போட்டு வச்சுருக்காங்களாம். அப்புறம் நாங்கள் சின்ன வெங்காயம் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட போயிட்டோம். இல்லை வீட்டில் சாப்பிட்டு கிளம்புனதோட சரி. அதுக்கப்புறம் மதியம் வந்து கோயிலில் வந்து அம்மா பொங்கல் வச்சாங்க, அந்த பொங்கல் சாப்பிட்டோம். அதனால் ஈவினிங் வந்து நாங்கள் போய் சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டுக்கலாம், ரைஸ் எதுவும் வேண்டான்னு நாங்கள் எல்லோரும் சப்பாத்தி சாப்பிட்டோம். ஃபர்ஸ்ட் வெளியே போனால் வெளியவே ஐஸ்கிரீம் இருக்கு. வேணும் சாக்கோபார் வேணுமா? எங்கே இருக்கு காமி பார்க்கலாம். எங்கே இருக்கு? இல்லையே. அப்படியே அவங்கள வந்து வா காரில் போகலாம், கார் கிளம்பிடுச்சு அப்படி இப்படின்னு அவங்கள ஏமாற்றி காரில் ஏற்றிட்டு புக் வச்சு கதை சொல்லிட்டு வரவே அவங்க டைவர்ட் ஆகிட்டாங்க. அப்படியே அம்மாவையும் அப்பாவையும் பஸ் ஏற்றிட்டு. And in the deep dark forest lived a big bad wolf. Grandmother's poorly said Little Red Riding Hood's mother one day. இந்த புக்கு படி அந்த புக்கு படின்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி எல்லா புக்கையும் படிச்சு காமிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பொரி வாங்கிட்டு வந்தது, அப்புறம் பலூன் வாங்கிட்டு பொரி சாப்பிட்டு அந்த பலூன் ஒன்று கொடுத்துட்டு யார் பெருசாக ஊதுறீங்களோ அவங்க தான் வின் அப்படி சொல்லிட்டு இருந்தோம். அப்போ 2 பேருமே ஊதிட்டு இருந்தாங்க. குட்டி பையன் அது 1 ரூபி பலூன், சின்ன பலூன் தான். ஆனால் அவர் வந்து பெருசாக ஊதி டப்புன்னு வெடிச்சிட்டு இருந்தார். பாப்பாவுக்கு ஊத தெரியலனாலும் சும்மா வாயில் வச்சு ஃபுன்னு காற்று விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதில் கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் ஆச்சு அவங்க 2 பேருக்கும். கேம் முடிஞ்சதும் குட்டி பையன் வந்து பீம் கதை தான் சொல்லணுன்னாரு. ஸோ பீம் கதை சொல்லிட்டு வந்தேன் கொஞ்ச நேரம். அடுத்த நாள் கிளம்பணும் டோலக்பூருக்கு. பாட்டிக்கிட்ட நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் பணியாரம் செஞ்சு கொடுக்குறீங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் பணியாரம் எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன். நீங்கள் செஞ்ச பணியாரம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, அதனால் நீங்கள் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படி சொல்லிட்டு சொன்னாங்களாம். ஓகே நான் செஞ்சு தரேன் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்களாம். கால் வைக்காத பட்டு பொரியல. கரும்பு சாப்பிட்டு கீழே போட்டு உமா கொடுத்து கரும்பு
உமா கொடுத்து கரெக்ட் பண்றியா நீ? கரும்பு சாப்பிட்டு கீழே போட்டு போடலாமா? அம்மா கிட்ட எங்க போடுறதுன்னு கேட்கறது இல்லையா? என்ன நீ உமா கொடுக்கலாம் வராத, ஏமாத்த கூடாது. கரும்பு சாப்பிட்டு கீழே போடலாமா? வேற பீம் கதை வேணுமா? ஏன் நான் கவினிலா கதை சொல்றேனே, கவினிலா கதை, ஜெயவர்தன் கதைலாம் சொல்றேனே. ஃபர்ஸ்ட் ஜெயவர்தன் பிறக்கிறப்ப இத்தனோண்டு குழந்தையா இருந்தான். இவ்வளோதான், என் மடியிலேயே வந்து இத்தனோண்டா தான் இருப்பான். எலிக்குட்டி மாதிரி இருப்பான். நீதான் எலிக்குட்டியா? ஆமா, நீ இப்பயே எலிக்குட்டி மாதிரி தான் இருக்க. பீம் கதை வேற இருக்கட்டும். இங்க பாரு, நம்ம கார் மட்டும் மூவ் ஆக மாட்டேங்குது, ஏன்னு தெரியலடா. எல்லா லைனும் போது, நம்ம லைன் மட்டும் ஏன்டா போல? ஏய் பாப்பா அடிக்க கூடாது. பீம் கதையா? ஒரு நாள் ஒரு பீம் இருந்தானா, அந்த பீம் பாட்டு மாதிரி தான் சொல்லுவேன். ஒரு நாள் ஒரு பீம் இருந்தானா, அந்த பீம் ஒரு ஊர் போனானா. அப்பா இவங்களெல்லாம் வந்து ஓட விட்டு விளையாட வைக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி. ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து அவங்களுக்கு உட்காந்துட்டு விளையாடுறதுக்கு எதுக்குமே மூடு இல்லை. கதை சொல்லு நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் நிறைய கதையை க்ரியேட் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன். அப்பயும் என்னால் முடியலை. ஒரு வழியாக மேல்மருவத்தூர் அம்மன் கோயில் தாண்டி நாங்கள் வந்து வரப்போகிறோம். அம்மன் கோயில் இப்போ வரப்போகுது, நீங்கள் பாருங்கள். பீமு காலையில் ஏஞ்சி பார்த்தானா, அவனோட லட்டு காணோமா, அந்த லட்டை தேடி போனானா. புரியல என்னது? பீம் கதையா? ஒரு நாள் ஒரு பீம் இருந்தானா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜக்கு. விட்டதுல இருந்து சொல்லணும், அவ்வளவுதானே? இதோ சொல்றேன் பாரு. ஒரு நாள் ஒரு பீம் இருந்தானா, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரா எல்லாம் சேர்ந்து லட்டுவ சாப்பிட்டாங்களாம். தூங்கி ஏஞ்சி பார்த்தா லட்டுவ காணோமா. வேற எப்படி? கதை மாதிரி சொல்லணுமா? இப்ப நான் என்ன மாதிரி சொல்றேன்? பாட்டு மாதிரி சொல்றேனா? கதை மாதிரி சொல்லணுமா? சரி, கதை மாதிரி சொல்லிட்டா. ஒரு ஊர்ல ஒரு பீம் இருந்தானா. சரி, ஃபாஸ்டா சொல்லிட்டா. ஒரு நாள் ஒரு பீம் இருந்தா. சரி சரி சரி, ஃபாஸ்டா சொல்லணும், ஆனா பாட்டு மாதிரி சொல்லக்கூடாது, அவ்வளவுதானே? இப்ப கரெக்டா சொல்றேன் பாரு. ஒரு நாள் ஒரு பீம் இருந்தானா. மீடியம் மீடியம் போஸ்லயா? போஸ்னா இப்படிதான் கொடுப்பாங்க. இந்த போஸ் ஓகேவா? மீடியம் போஸ்ல ஒரு நாள் ஒரு மீடியம் கதை மாதிரி சொல்லணுமா? மீடியம் கதை ஓகே. ஒரு நாளே ஒரு மீடியமான பீம் இருந்தானா, அந்த மீடியமான பீம் மீடியமான சுக்கி கூட, சுக்கி ஜக்கு ராஜு கூட ஃப்ரெண்ட்ஸா இருந்தானா. அப்ப அவனுக்கு ஒரு மீடியம் சைஸ் லட்டு கிடைச்சிச்சான். அவன் அந்த மீடியம் சைஸ் லட்டுவை அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணி கொடுத்தானா. வளர்றனா? எவ்வளோ யோசிச்சு எவ்வளோ கிரியேட்டிவா கதை சொல்றேன். வளர்றேன்றியடா நானு. நீ ஒழுங்கா இரு, எந்திரி. இப்படி உட்கார கூடாது, எந்திரி. அவன் மேல படுத்துக்கோ. சாரி மறந்துட்டேன்டா. ஒழுங்கா சொல்றேன்டா. கண்டிப்பா இந்த வாட்டி ஒழுங்கா சொல்றேன்.
பாப்பா மேலே கால் வச்சுக்கிற பாவம் இல்லை பாப்பா எலிக்குட்டி மாதிரி இருந்துட்டு மாடி அப்படியே 2 பேரும் படுத்துட்டு கேளுங்க. சரி பாப்பா கட்டி பிடிச்சிக்கோ கண்ணை மூடு. ஒரு நாள் ஒரு பீம் இருந்தாங்க. சரி 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 மறந்துட்டேன் திருப்பி சொல்கிறேன். சரி விட்டதுலேருந்தே சொல்கிறேன். அப்போ எல்லாரும் சேர்ந்து ட்ரிப்பு போனாங்களாம். எங்கன்னா ஒரு ஸோ இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் தான் வந்து கொஞ்சம் சின்சியராக புக் வச்சுலாம் வந்து கதை சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபன்னியாக சும்மா என்ன தோணுதோ அதை வச்சு கதையை வந்து காமெடியாக அவங்களுக்கு வந்து சொல்லி சிரிக்க வச்சுட்டு டைவர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அவங்க வந்து ஜாலியாகவே வந்தாங்க. பொரி சாப்பிட்டாங்க, கரும்பு சாப்பிட்டாங்க, முறுக்கு கொடுத்து அமைச்சிருந்தாங்க அம்மா, அதையும் சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க. கொஞ்சம் நேரம் அனிமல்ஸ் மாதிரி நானும் யானை மாதிரி மாறிட்டேன், பாப்பாவும் யானை மாதிரி. நீ சிங்கமா? வேணாம் பயமா இருக்கு. நாங்க ஒளிஞ்சுக்கிட்டா நீ சிங்கம் கண்டுபிடிக்க கூடாது, கடிக்க கூடாது. நாங்க ஒளிஞ்சுக்கிட்டோம். ஆமா இல்ல நாங்க இப்ப முயலா மாறி நாங்க பொந்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டோம். நாங்க ஓட்டையில ஒளிஞ்சுக்கிட்டோம் முயலா மாறி. அப்படிதான் குட்டிமா முயல். ஸோ இந்த மாதிரி சும்மா அனிமல்ஸ் இது மாதிரி சவுண்ட் போட்டுக்கிட்டு அனிமல்ஸ் இப்படி ஒளிஞ்சிக்கிச்சு நீங்கள் வேட்டையாடுங்க அந்த மாதிரிலாம் சொல்லி நாங்கள் ஜாலியாக விளையாடிட்டு வந்தோம். ஸோ 6 மணிக்கிட்டாக சூரியன் வந்து மறைய போகிற டைமே ஆக போகுது. சன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. கொஞ்சம் நேரம் பசங்களை கூப்பிட்டு அதை காமிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கையில் வந்து குட்டி பேண்ட் போட்டுருந்தார், அதை ஒளிச்சு வச்சு விளையாடிட்டு இருந்தோம். நல்லா தேடு, உன்கிட்ட தான் இருக்கு, கண்டுபிடி. கீழே குனி ஒரு நிமிஷம். உன்கிட்ட தான் இருக்கு, கண்டுபிடி. உன்கிட்ட தான் ஒளிச்சு வச்சிருக்கேன். பாப்பாவை பார்க்க சொல்லு பின்னாடி. பாப்பா கண்டுபிடிக்கிறாளா பார்க்கலாம். 2 பேரும் சேர்ந்து தானே விளையாடுறீங்க. நான் ஒளிச்சு வச்சிருக்கிறத கண்டுபிடிக்கணும். இல்ல அண்ணா பின்னாடி தான் ஒளிச்சு வச்சிருக்கேன். கண்டுபிடிங்க, எங்கன்னு கண்டுபிடிங்க. யோசிங்க, தெரியும். எப்படி கரெக்டா சொல்ற? அவளை எடுக்க சொல்லு, அவளை தேடி எடுக்க சொல்லு. அதான் 2 பேர் அவளை பார்க்க சொல்லு. அவளுக்கிட்ட கவானி கண்டுபிடி பாப்பா. பாப்பா கண்டுபிடி. கேப்ல தான் ஒளிச்சு வச்சிருந்தேன். நான் ஏதாவது கை வச்சேனா? இப்போ நான் ஒளிச்சு வச்சது கேப்ல தான், நீ தான் கண்டுபிடிக்கல. சரி வா கொடு, ஒளிச்சு வைக்கலாமா? கண்ணை மூடுங்க 2 பேரும், கண்ணை மூடுங்க 2 பேரும். 10 கவுண்ட் பண்ற வரல திறக்கக்கூடாது. ஓகே, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. ரெடி? ஜெய்கிட்ட தான் இருக்கு. ஆனா கேப்ல இருக்கா பாக்கெட்ல இருக்கா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. கண்டுபிடிக்கணும். கேப் எனக்கு எட்டல. இங்க இருந்து பாரு, எட்டல. பாப்பா கண்டுபிடி, அண்ணா கிட்ட தான் இருக்கு, கண்டுபிடி. கண்டுபிடிச்சாங்க அண்ணா. ஆமா, இப்ப பாப்பா ஒளிச்சு வைக்கட்டுமா? பாப்பா ஒளிச்சு வைக்கட்டும். நான் கண்ணை முடிக்கட்டுமா? ஜெய் கண்ணை மூடு. 1 2 3 4 5 6 7 ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு கேட்ட சப்ஸ்கிரைபருக்காக கண்டிப்பாக நாளைக்கு அந்த வீடியோவை நான் போடுறேன். ஸோ சாரி டிலே பண்ணுறதுக்கு பொங்கலால் பசங்களை வந்து பார்க்க வேண்டியது, க்ளீனிங் ஒர்க் அது இதுன்னு சேர்ந்துட்டதால என்னால் வீடியோ போட முடியல. கை காமிங்க. கண்டுபிடிக்கணுமா? இந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக விளையாடிக்கிட்டு வந்ததால் பசங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணது தெரியல. இல்லைன்னா என்ன நச்சரிச்சிருப்பாங்க. அப்படியே நாங்கள் செங்கல்பட்டு டோல்கேட் வந்துட்டோம். காலையிலே சீக்கிரம் எழுந்துட்டாங்க, மதியமும் தூங்கலன்னு இங்கே ஃபுல்லாக விளையாடிக்கிட்டு ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப டயர்டாகி ஒரு வழியாக செங்கல்பட்டு தாண்டினதுமே வந்து படுத்துட்டாங்க அப்படியே மடியில். குட்டி பையன் தூங்கிட்டார். குட்டி பாப்பா அப்படியே கண்ணை சொருக உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் 4 மணிக்கு திண்டிவனத்தில் சாப்பிட்டதோட சரி. ஸோ அதனால பசிக்கல. சரி ஓகே பால் மட்டும் குடிச்சிட்டு போயிடலான்னு பால் வாங்கி பசங்களுக்கு கொடுத்தா ஒரு பிஸ்கெட் வேணும்னாரு. ஓகேன்னு ஒரே ஒரு பிஸ்கெட் பாப்பாக்கு வாங்கி கொடுத்துட்டு குட்டி பையனை எழுப்புன்னு எழுந்திரிச்சுன்னா எழுந்திரிக்கவே இல்லை. சரி சாப்பிடலனாலும் பரவாயில்ல, தூங்கினா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு கூட்டி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி படுக்க வச்சிட்டோம். இதுதான் இன்னைக்கு ஃபுல் டே vlog. இந்த வீடியோவில் சொன்னதில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.